எப்படியாகிலும் வாழ்க்கையில முன்னேறி செல்றதுக்கு பல வழிகளை தெரிவு செய்கிறோம். ஆனால் எந்த வழியிலையும் போனாலும் நம்முடைய உயர்வை நோக்கி போக முடியல. தொடர்ச்சியான முயற்சி. இந்த மனிதர்களை பார்த்தால் ஏதாயிலும் நம் வாழ்க்கையில உதவி செய்வாங்க, அல்லது நமக்கு தெரிந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சு 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 தொடர்ச்சியா தோல்வியவே நீங்க அனுபவமாக பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியமான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் தேவ சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். திறமை இருக்கிறதுனால மட்டும் யாரும் மேல போயிட முடியாது. பாருங்க, ஞானவானா இருந்தாலும் சௌரியவானா இருந்தாலும், அதாவது பராக்கிரமசாலி பலவானா இருந்தாலும், அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துறதில்லை. அவர்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, தேவ சமயம், சரியான நேரம், ஏற்ற காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையிலும் உங்க உயர்வுக்கு தேவன் ஏற்ற சமயத்தை வைத்திருக்கிறார். அதுதான் டைம், நேரம், ஏற்ற காலம், டியூ டைம், சரியான நேரம் அப்படின்னு வேதம் அழகா சொல்லுது. ஏற்ற காலத்தில் நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்முடைய உயர்வுக்கும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்துக்கும் மேன்மைக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கு, அதற்கேற்ற சமயம் இருக்கு. அந்த சமயம் வந்தாதான் அதற்கான காரியங்களை செய்ய முடியும். தேவன் அதற்கான காரியங்களை திட்டமைத்திருக்கிறார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதோஷனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை வச்சிருக்கிறார். நீங்க எப்போ விடுதலாக போறீங்க, இந்த பிரச்சனையில இருந்து எப்போ மீண்டு வர போறீங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு சிறந்த நேரத்தை வைத்திருக்கிறார். என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே போயிருமா, என் வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்தையும் பார்க்க முடியலையே, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடும், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, தேவ செயலும் சமயமும் நேரிடும். உங்க வாழ்க்கையில தேவன் சரியான நேரத்தை, ஏற்ற காலத்தை அவர் உங்களை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு முன்பாகவே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நீங்க இந்த உலகத்துல எப்போ பிறக்கணும், எப்படி உருவாகணும், யாருடைய வயிற்றில உருவாகணும், எப்படி உங்களை வெளியே கொண்டு வரணும், எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்திலே வைத்திருந்தார். அப்படிதான் நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு வந்தோம். அவ்விதமே உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி தேவனை அறிஞ்சு கொண்டீங்க என்பதும் உள்ளடங்கும். அதே போலதான் உங்களுடைய உயர்வும், அதே போலதான் உங்களுடைய பிரச்சனையிலே மாற்றத்தையும் தேவன் தருவார். சீக்கிரமா அந்த காரியத்தை செய்வார். அந்த சமயத்தை உங்க வாழ்க்கையிலே கூடி வரும்படி செய்வார். ராணிக்கு மேலே சோதிக்கப்பட அவர் ஒருபோதும் இடம் கொடார். ரொம்ப வருஷமா அப்படியே சோதனையிலே பிசாசு நம்மளை கொண்டு போயிடுவான்னு நினைக்க வேண்டாம். சோதனைக்கும் ஒரு நேரம் உண்டு. திராணிக்கு மேல, அளவுக்கு மீறி ஒரு கட்டத்திற்கு மேல சோதனைக்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். எப்படியாக உங்களை மீட்பார். உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை, உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். ஆகவே உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்து போக வேண்டாம். தேவனுடைய வசனத்தின் மேல நம்பிக்கை வையுங்கள். தேவ சமயமும் தேவ செயலும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில சந்திக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. அது வந்ததுக்கு அப்புறம் பெரிய மறுமலர்ச்சியை உங்க வாழ்க்கையில காண்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.